சேலம் மாவட்டம் சின்ன கல்வராயன் மலையில ஒரு சின்ன கிராமத்துல வேலமட்டம் என்ற கிராமத்துல இருக்கேன். என்னோட ஸ்கூல் வந்து கரையக்கோள் நடந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். எனக்கு வந்து இந்த ஜேஇ எக்ஸாம் எல்லாமே 12th தான் ஹெச்எம் சார் சொன்னாரு. எல்லாமே கோச்சிங் கிளாஸ், அப்புறம் தனியாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல கோச்சிங் கொடுத்தாங்க. அங்க போய் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறமா ஜேஇ எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணோன்னே மாநிலத்திலே ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆனதுனால சிஎம் சார் கையால லேப்டாப் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸ்கூல் போகக்கூடாது, ஏன் படிக்க வைக்கிறீங்க அந்த மாதிரி என்ன. அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிக்க வச்சு எக்ஸாம் எழுதி வச்சு இங்க என்ஐடில வந்து இப்ப இருக்கேன். ஜேஇல தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் நீங்க தான் எழுதி இருக்கோம். ஆனா பாஸ் ஆகுமா, இத்தனை பேர் எழுதுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா ஃபர்ஸ்ட்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம், இவ்வளோ ஒரு சின்ன கிராமத்துல இப்படி இருந்துட்டு இந்த எக்ஸாம்ல எழுதி இவ்வளோ படிச்சு ஃபர்ஸ்ட் எழுதி போயிருக்கும் போது நிறைய பாராட்டுகள் விழுந்துச்சு. ஏன் இந்த பொண்ணு ஏன் படிக்க வைக்கிற, கல்யாணம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எங்க ஃபேமிலி எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்னால முடியாதுமா, நான் படிக்கணும் அந்த மாதிரி சொல்லி இப்ப இந்த காலேஜ்ல வந்து இருக்கோன்னு, இப்ப நீ நல்லா படிக்கிற, உனக்கு படிப்பு தான் முக்கியம், நீ இதுக்கு மேல படி அப்படின்னு இப்ப சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அப்ப ஆதரவு இல்லாம இப்ப நான் படிச்சதுனால ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. உங்களோட ஃபீஸ் யாரு கட்டுறாங்க சுகன்யா? கவர்மெண்ட். எல்லா மொத்த ஃபீஸுமே அரசாங்கம் தான். சின்ன சின்ன செலவுக்கு வேணா எங்களால செலவு பண்ண முடியும். இந்த மாதிரி காலேஜ் போய் ஃபீஸ் கட்ட இதெல்லாம் எங்களால கட்ட முடியாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு, இது கோச்சிங் கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்றாங்க மேம். அதனால அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.